தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் ஓட்டு போற முடிவெடுத்து வச்சுக்க, ஓட்டு போடு. ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்க, அந்த கட்சி ஆட்சி கொடுத்து கற்பனை பண்ணிக்க. அந்த கற்பனையில தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் புசி ஆனந்த் 82,000 இவ்வளவு பட்ஜெட் போடுவார். இந்த பக்கம் ஆதரிச்சுனா அவர் கல்வித்துறை அமைச்சர். தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமா 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 இப்படியெல்லாம் நினைச்சா தமிழ்நாடு நாசமா போயிடும். சரிங்களா, நான் சொல்ற மாதிரி நினைச்சா தமிழ்நாடு நல்ல நிலைமைக்கு வந்துடும், இந்தியா வந்துட்டு வல்லரசு ஆயிடும். எப்படின்னா இப்போ என்டிகே வந்துட்டு ஜெயிக்குது. சரிங்களா, சீமான் வந்துட்டு முதலமைச்சர் ஆகுறாரு. அவருக்கு கீழே சில சில்லுகளாக இருக்குங்கள. ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமி அக்கா வந்துட்டு நிதித்துறை அமைச்சர், சூப்பரா ஆட்டை போட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். இந்த சைடில் வந்துட்டு நம்ம தற்குறி சாட்டை இருக்கிறல, தற்குறி சாட்டை துரைமுருகன், சரியா, அவர் வந்துட்டு ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர். சரிங்களா, அப்புறம் இடுமாவனம் கார்த்தி இடையில ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பானே, சரியா, அவன் வந்துட்டு இளைஞர் அணி செயலாளர். இளைஞர் அணி செயலாளர்னா தான் அடுத்து துணை முதலமைச்சராக ஈஸியாக ஆயிட முடியும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா, அதனால தான் சொன்னேன். சரியா, அப்போ இப்படிலாம் நடந்துச்சுன்னா இந்தியா வல்லரசு ஆயிரும்ல. வெல்டன் சூப்பர்.